சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கை மட்டுமே வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். குறிப்பாக நேற்று மாவட்டத்தில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகங்களை முற்றுகையிட முயன்று கைதானார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தற்போது உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். இது குறித்து நம்மிடையே இடைநிலை மூப்பு பதிவு ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய பேர்? என்னோட பேர் கோதண்டராமன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி துங்கபுரம் இருக்கேன். துங்கபுரத்தில் இடைநிலை ஆசிரியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஒன்றியம். இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் எத்தனை இடைநிலை மூப்பு பதிவு ஆசிரியர்கள் இருக்காங்க? எங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் சார் மொத்தம் 60 பேர் இருக்கோம் சார். இடைநிலை பதிவுப்பு ஆசிரியர் சங்கத்தில் இருக்கிற இடைநிலை ஆசிரியர் வேலை பார்த்துட்டு இருக்கிறது மொத்தம் ஒரு 60 பேர் இருப்போம் சார். ஆண் பெண் இருபால் ஆசிரியர்கள் 60 பேர் இருக்கோம். இப்போ நேற்று பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே உங்களுடைய இந்த சம வேலைக்கு சம ஊதியம் இந்த ஒற்றை கோரிக்கை மட்டுமே வைத்து தமிழகம் முழுவதுமே இந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகங்களை முற்றுகையிட முயன்று கைதானீங்க. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்துச்சு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையை உங்களுக்கு நீங்கள் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படலைன்னு அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கையெழுத்தீங்க. இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு முக்கியமான காரணம் என்ன சார்? நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் கடந்த 11 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது எங்களுக்கு முதல் உண்ணாவிரத போராட்டம் கிடையாது. கடந்த 2023 1/1/2023 அன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மூவர் குழு ஒன்றை அறிவித்தாங்க. அந்த மூவர் குழு அவங்க அறிவிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே, நாங்கள் அந்த டிசம்பர் மாதம் தொடர்ந்து ஒரு 10 நாள் உண்ணாவிரத போராட்டம் இருந்ததுக்கப்புறம் தான் அந்த மூவர் குழுவை போட்டாங்க. அந்த மூவர் குழு அறிக்கை 3 மாதத்தில் சமர்ப்பிக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் செப்டம்பர் மாதம் ஆகியும் 9 மாதங்கள் கடந்தும் அந்த அறிக்கையை அவங்க சமர்ப்பிக்கவே இல்லை. அதை கண்டித்து செப்டம்பர் மாதம் ஒரு 9 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தோம். உயிர்நீர் அருந்தாமல் தொடர்ந்து ஒரு 9 நாள் போராட்டம் இருந்தோம். அதுக்கப்புறமா தான் திரும்பவும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பத்திரிகைக்கு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. இந்த மூவர் குழுவோட அறிக்கை இன்னும் ஒரு கால அவகாசம் தேவைப்படுது, இன்னும் ஒரு 3 மாதத்தில் நாங்கள் அந்த சப்மிட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் பார்த்துங்க சார், செப்டம்பர்லேருந்து இப்போது பிப்ரவரி இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக முற்றுகை போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் அந்த குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கவே இல்லை. இப்போ சம வேலைக்கு சம ஊதியம்னு சொல்கிறீங்க. உங்களோட அடிப்படை ஊதியம் என்ன? இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது சார், 2009 ஜூன் மாதம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு அடிப்படை சம்பளம் பேசிக் பே அப்படின்னு சொல்லுவாங்க 8370 ரூபா சார். ஜூன் மாதம் அப்பாயின்மெண்ட் அதே வருஷத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு வெறும் 5200. அதில் என்ன வித்தியாசப்படுதுன்னா 3170 ரூபா அடிப்படை சம்பளத்தில் வித்தியாசப்படுது. அதுதான் சார் எங்களுக்கு முரண்பாடு. அந்த முரண்பாட்டை களைய சொல்லி தான் நாங்கள் இவ்வளவு போராட்டமும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தற்போதைக்கு உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஊதியம் என்ன? அதே தான் சார், 5200 தான் பேசிக். இப்போ 7th பே கமிஷனில் அந்த பே பேண்டு மாறி இருக்கு, அவ்வளோதான். 5200ன்றது இப்போ 20200ன்னு மாறி இருக்கு, அவ்வளோதான். அது பழைய 6வது ஊதிய குழுவில் 5200 இருந்துச்சு. இப்போ 7வது ஊதிய குழுவில் அந்த 5200 இப்போ உள்ள பொருளாதார இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவு அப்படியே தான் வச்சுருக்காங்க. 20200 தான், அதே பேசிக் தான். இப்போ நீங்கள் அந்த 5200ம் இந்த 20200ம் ஒன்று, மாற்றம் எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 10 ஆண்டுகள் இப்போ கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா நம்ம அதிமுக ஆட்சி இருந்துச்சு. அந்த அதிமுக ஆட்சியும் இது மாதிரி இந்த ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சிங்களா, இல்லை வேறு ஏதாவது கோரிக்கை வச்சுருந்தீங்களா? ஒற்றை கோரிக்கை தான் சார். கடந்த அதிமுக ஆட்சியிலையும் இதே ஒற்றை கோரிக்கையை முன் வச்சு தான் நாங்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தினோம். அப்போ இருந்த அந்த அரசு எங்களை சுத்தமாக கண்டுக்கலை, செவி சாய்க்கவே இல்லை. அதனால் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதலமைச்சர் எங்களுடைய போராட்ட களத்துக்கு நேரடியாகவே கரம் பிடித்து சொன்னார், உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நியாயமான கோரிக்கை, இதை முற்றிலுமாக தவிர்க்க இயலாத ஒன்று, இதை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம். கழக ஆட்சி வந்த உடனே முதல் வேலையாக நாங்கள் இது செய்வோம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி அவருடைய தேர்தல் அறிக்கையில் 311ங்கிற நம்பரில் வச்சாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கண்டிப்பாக கழக ஆட்சி வந்த உடனே நிறைவேற்றி தருவோம்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அதை செய்யலை. அவங்களுக்கு நினைவூட்டும் விதமாகவும் எங்களுடைய 14 ஆண்டு கால பிரச்சனை சீக்கிரம் முடிவுக்கு வரணுன்றதுக்காகவும் தான் இந்த
போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம் சார். இப்போ தமிழக கல்வித்துறை வந்து உங்களை அழைத்து பேச விதமாக ஏதாவது அறிக்கை எதை விட்டுருக்காங்களா? எங்களை அழைத்து பேசலை சார். நியாயமாக பார்க்க போனால் எங்களுடைய துறையினுடைய தலைவர்னு பார்க்க போனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை நியாயமாக எங்களுடைய மாநில தலைமையை கூப்பிட்டு வச்சு இந்நேரம் பேசியிருக்கணும். அவங்க பேசலை. மாறா அறிக்கை மட்டும் விடுறாங்க. என்ன மாதிரியான அறிக்கை அப்படின்னா, ஆசிரியர் பெருமக்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன், எங்களுக்கு பெரிய மதிப்பு உண்டு, தயவு செய்து குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்காதவருக்கு நீங்கள் பள்ளிக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய எதிர்காலமும் பாதிச்சுக்கிட்டு தான் சார் இருக்குது. 14 ஆண்டு காலமாக எங்களுடைய எதிர்காலமும் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இன்னமும் வட்டிக்கு கடன் வாங்கி தான் நாங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மாதம் வட்டிக்கு கடன் வாங்குவோம், அடுத்த மாதம் சம்பளம் வந்த உடனே அனுப்போம். நாங்கள் ஒன்றும் பெருசாக எங்களுடைய முகத்தையோ அல்லது எங்களுடைய போட்டிருக்க உடைகளையோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நாங்களும் வறுமை கோட்டுக்கு கிட்ட தான் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுங்கிறதுக்காக தான் வீதியில் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க மேலே, நாங்கள் சொல்லித்தர மாணவர்கள் மேலே அமைச்சர் பெருமக்களுக்கு இருக்கிற அக்கறையை விட எங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது சார். அந்த பசங்களை 10 நாள் பார்க்காம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக தான் இருக்குது. ஆனாலும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த அரசாங்கம் நினச்சி பார்க்க மாட்டாங்குதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் எங்களுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைநிறுத்த போராட்டத்தில் அவங்களும் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து தேர்தலை புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் தரப்பில் நீங்கள் வேறு ஏதாவது இந்த உங்களுடைய இந்த கோரிக்கை நீங்கள் வந்து தமிழக அரசு வந்து உடனே நிறைவேற்றலைன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்கள் போக போகிறீங்க? சார், எங்களுடைய ஒவ்வொரு அடுத்த கட்ட நகர்வும் எங்களுடைய மாநில தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். எங்களுடைய மாநில தலைமை எப்பவுமே ஜனநாயக முறைப்படி எங்களை நாங்கள் வருத்திக்கிட்டு விடுமுறை நாட்களில் தான் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்துகிட்டு வந்தோம். இந்த முறை தான் பள்ளியை புறக்கணிச்சுட்டு நாங்கள் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் மற்ற வருவாய்த்துறை சங்கங்கள் சார்ந்து நாங்கள் எதுவும் கருத்து சொல்ல முடியாது சார். எங்களுடைய எங்களுடைய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். கண்டிப்பாக எங்களுடைய இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும். நாங்கள் விட போகிறதில்ல. இந்த முறை வெறுமனே ஒவ்வொரு முறையும் எங்களை கூப்பிட்டு வச்சு அழைச்சி பேசி வெறுமும் வாக்குறுதியை கொடுத்து வெற்று அறிக்கையை விட்டுட்டு எங்களை நம்பி ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த முறை நாங்கள் கண்டிப்பாக ஏமாறக்கூடாதுன்ற ஒரு இதில் முடிவாக இருக்கிறோம். உறுதியாக ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் நாங்கள் அந்த போராட்டத்தை களத்தை விட்டு நகர்றதா இல்லை சார். வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து தமிழக கல்வித்துறை வந்து அழைத்து பேசணும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வச்சிருக்க முக்கியமான கோரிக்கை சார். எங்களுடைய இந்த 11 நாட்களாக இந்த பிரச்சனையை தொடர விட்டுக்கிட்டு இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அவங்க எங்களை வந்து ஆசிரியர் பெருமக்கள் மேலே உண்மையாலுமே மதிப்பு மரியாதையும் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் எங்களுடைய மாநில தலைமையை அழைச்சி பேசணும். நியாயமான அந்த கோரிக்கையை விரைவில் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரணும்னு ஏதாவது ஒரு நம்பிக்கை வார்த்தைகள் சொல்லி இந்த முறையும் ஏமாத்திராமல் எழுத்துப்பூர்வமாக ஒரு அரசாணை பிறப்பிச்சு அதன் மூலமாக எங்களுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்குது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நன்றி சார். நன்றி. தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் வந்து தமிழக கல்வித்துறை வந்து தங்களை உடனடியாக அழைத்து பேசி தங்களுடைய கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இல்லை என்றால் தற்போது தங்களுடைய காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எம்நாடு செய்திகளுக்காக பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சரவணன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.